சிஎம் விஜயோட செயல்பாட்டை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அந்த கட்சியில் செய்துக்கிட்டே இருக்காங்க. தாவேக்கால அவர் ஃபோக்கஸ்டாக அடுத்தடுத்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இல்லைனாலும் ஏதாவது ஒரு வேலை சிறப்பாக முடிக்கிறார். மோடியும் இந்த மாதிரி தான் வேலை பார்க்குறான்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அண்ணனுக்கு என்னென்ன செய்கிறாருங்கிறது வந்து பெருசாக நமக்கு தெரியாது. பட் இவர் அண்ணனுக்கு இன்னும் ரெண்டு டக்கு நம்ம நேற்று பாருங்கள், குடிநீருக்காக போய் இது பண்ணிட்டு இவனுங்க அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டாலினோட கல்வெட்டு போயிடுச்சான். டேய், உங்கள் ஊழலை பற்றி எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். இன்னொன்று, இந்த கல்வெட்டு தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா? குடிநீருக்காக அவர் போயிருக்காரு, அதை வாழ்த்து தெரிவித்து ஏதாவது பண்ணுவீங்களா? குடிநீர் எடுக்கலன்னா பெரிய போராட்டம் பண்ணிட்டு போகிறீங்க. இப்போ போராட்டம் பண்ணப்பட இன்னும் நல்லது தான், தாவேக்காக்கும் நல்லது தான், தமிழ்நாட்டுக்கும் நல்லது தான். அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. இதனால் எல்லா நாளும் ஏதாவது புதிய திட்டங்களை சரி பண்ணிட்டு இருக்கிறாரு. இது 2024 கிடப்பில் போட்ட ஒரு ப்ராஜெக்டை தூசி தட்டி எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்திருக்காரு. குடிநீர் வேணுங்கிறதுக்காக இவங்க வெறும் கல்வெட்டை மாத்திரம் வச்சுட்டு ரப்பர் ஸ்டாம்ப் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தவங்க எதெல்லாம் ஊழல் வரும். ஒரு பள்ளிக்கூடம் கட்டணுமா, அந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுலேருந்து அதுக்குள்ளே எவ்வளோ பணத்தை அலாட் பண்ணணும், அதுக்கு முதலே 10% எடுத்துக்கிறது, 15% எடுத்துக்கிறது, அவனுக்கு வந்து கொடுக்குறது, அன்பின் மகேஷ் கொண்டு எல்லாவனும் கொள்ளையடிச்சு நாசம் பண்ணிட்டானுங்க. இதுங்களை சரி பண்ணுறதுக்காக தான் உட்காந்து மகளிர் திட்டம், பஸ் இது போட்டது, காலை உணவு திட்டம், இதுக்கெல்லாம் வந்து வெறும் இந்த பாலிஷ் பண்ணுறதுக்காக பண்ணது. அடியில் அடித்த கொள்ளைகள் பல இருக்குது. இவங்களுக்கு மேலே ஸ்டாலினோட கல்வெட்டு எடுத்ததுனால கோபமாக இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் வந்து நம்ம தூசி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் கிம்பளம் வாங்கி வந்த இந்த கொஞ்சம் மீடியாக்காரங்க இருக்காங்க, அதுதான் அவங்களுக்கு பெருசாக ஒரு இதாக போட்டுக்கிட்டு அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு உட்காந்துருப்பாங்க. அடா போங்கடா நீங்கள் வேறு. நம்ம சிஎம் விஜய் பக்கன்னு ஒரு நடை போட்டுட்ருக்கிறார். அவர் பக்கம் தமிழகமே இருக்குது. தமிழகம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. தமிழகம் வளர தமிழர்கள் எல்லாரும் பொருளாதாரத்தை உயர்வும், இங்கே பாதுகாப்பான ஒரு சிறந்த அரசு நடக்கிறதுங்கிறது தெளிவாக தெரியுது. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், உளிரடி தமிழகம்.